ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஆழ்மனம் மார்க்கெட் வேலை செய்யும் விதம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஃபுல் ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதுவரை இந்த மாதிரி ஒரு கோணத்தில் யாருமே அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கும் நமக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம், அவனுடைய ஆள் மனசுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது, டிசிப்ளின் ட்ரேடிங்கு எப்படி வந்து 95% பீப்புள் வந்து மார்க்கெட்டில் லாஸ் ஆகுறாங்க, இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது, இதுக்கும் ஆள் மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக ஃபுல் அனலைஸ் நான் சொல்ல போகிறேன். அப்கமிங் வீடியோவில் நிறைய சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு மைண்ட் அவேக்கனிங்காக இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்கும். இது வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நாலேஜ் என்னுடைய பல வருஷ அனலைஸில் இருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? நான் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கேன். என்னுடைய பல வருட அனுபவம் தான் இந்த அனலைஸ் எல்லாமே. சரிங்களா? இது ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்கள் இது ஒத்து போதா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்ப்போம். சைக்காலஜி ட்ரேடிங் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உட்பட நிறைய சொல்லுவோம். ஸோ இது எப்படி மார்க்கெட்டில் வேலை செய்யுது? சைக்காலஜி ட்ரேடிங்னா என்ன? சைக்காலஜினா என்னன்னா ஆழ்மனம் தான். ஓகேவா? ஆழ்மனம் வேலை செய்யும் விதத்தை தான் நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே ட்ரேடிங் அப்படி போனாலே சைக்காலஜி ட்ரேடிங், டிசிப்ளின் ட்ரேடிங், மைண்ட் செட்டு, அப்படி வித்தவுட் லாஸ் ட்ரேடிங் அப்படி தான் நம்ம வந்து பார்ப்போம். பொதுவாகவே ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ் அப்படி இப்படி நியூஸு அந்த மாதிரி ரிலேட்டடாக போட்டு கடைசியில் வந்து தேட ஆரம்பிப்போம். சைக்காலஜி தான் மார்க்கெட்டில் வேலை செய்யுது, சைக்காலஜி எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்ற மார்க்கெட்டில் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த கடைசியை நம்ம தேடுவோம்ல சைக்காலஜி மார்க்கெட் அப்படின்றது, அதுக்கு இன்சைடாக ஒரு டார்க் சைக்காலஜி ஒன்று இருக்குது. அந்த தான் ஆழ்மனம்னு சொல்கிறது. இந்த ஆழ்மனம் மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக என்னுடைய பல வருஷ அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நம்ம பார்க்கணும் முதல்ல. சரியா? நமக்கு இருக்கிற எல்லா முடிவுகளும் ஆழ்மனதுனால தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதாவது மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்றது இந்த ஆழ்மனத்தினால தான் நம்ம வந்து எல்லா முடிவுகளும் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தேட வேண்டியது என்னென்னா ஆழ்மனம் அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணி ஃபுல்லாக கண்டுபிடிங்க. இதில் வந்து நான் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணி ஆழ்மனம் வேலை செய்கிற விதத்தை நான் சொல்கிறேன். இப்போது நமது ஆழ்மனம் வந்து மார்க்கெட்டில் ஒரு 4 விதமாக வேலை செய்யுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மெமரி, ரெண்டாவது வந்து நியூஸு, மூணாவது வந்து பேனிக்கு, நாலாவது கிரீடு. இந்த 4 விஷயத்தில் தான் ஆழ்மனம் வேலை செய்யுது. எப்பவுமே வந்து ஆழ்மனம் ஒரு பிரைமரியாக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி தான். சரிங்களா? இந்த மெமரி எங்கேருந்துலாம் வருது அப்படின்னா நியூஸ் அதுலேருந்து வருது, ரெண்டாவது வந்து பேனிக் அதுலேருந்து வருது, மூணாவது வந்து கிரீடு அதுலேருந்து வருது. ஸோ இந்த நியூஸு, பேனிக்கு, கிரீடு இந்த மூணுத்துலேருந்து வந்து நமக்கு இந்த மெமரி வருது. சரிங்களா? மெமரின்னா ஞாபகம். எப்படின்றா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷேரோ இல்லை ஒரு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது வச்சுப்போம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது, லாஸ் ஆகிட்டு. ஓகேவா? இப்போது அந்த கிரிப்டோவில் லாஸ் ஆகிட்டு, இப்போது அது வந்து நமக்கு ஒரு மெமரியாக சேவ் ஆயிடுச்சு நம்ம ஆள் மனசில். சரிங்களா? ஸோ இந்த மெமரி எப்படிலாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நியூஸு, பேனிக், கிரீடு இது மூணுத்தில் தானே அஃபெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுதா?
நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இது வேற ஒரு கோணத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் அவேக்னிங்காக இருக்கும், ஒரு விழிப்புணர்வாக இது இருக்கும். சரிங்களா? இந்த மெமரி, நம்மளுடைய மெமரிலாம் இருக்குல்ல, நம்ம ஒரு மார்க்கெட்டு ஒரு ஷேர் வாங்கியிருப்போம், ஒரு கிரிப்டோ வாங்கியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா சர்டன் டைம் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்துருக்கோம். அந்த சினாரியோ, அந்த இன்சிடெண்ட் இருக்குல்ல, அதுதான் மெமரி. அது வந்து நமக்கு மைண்டில் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய எமோஷனலோட அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ எமோஷனல் அட்டாச் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஆள் மனசில் பதிவாயிடும். ஸோ இந்த பதிவு தான் நமக்கு வந்து ஆழ்மனம் வேலை செய்கிற விதம். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ இந்த மெமரி சேம் கிரிப்டோ, இப்போ ஒரு காயினில் வாங்கி நீங்கள் லாஸ் ஆயிட்டீங்க, அதே மாதிரி ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி நியூஸ், அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நியூஸு, அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக க்ரீடு வேணிக்கு ஏதோ ஒன்று வருது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி அது லாஸ் ஆகிட்டு உங்கள் மெமரியில் அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா, செகண்ட் டைம் நம்ம முடிவு எடுக்கும் பொழுது ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் இந்த விஷயமும் இப்படியும் நடக்கும், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்கள் ஆழ்மனம் முடிவெடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மெமரியில் இருக்குது. இந்த மெமரி வந்து எப்போவுமே ஆள் மனசில் தான் இருக்கும். ஆள் மனசு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த மெமரி வந்து நியூஸு, பேனிக், கிரீடு, இந்த 3 விஷயத்துல தான் இந்த ஆழ்மனம் நமக்கு முடிவு எடுக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்பது அது எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாது. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு இயர்லியாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு வைங்க. நல்லா கவனிங்க. நமது ஆழ்மனம் எப்போதும் கேட்பதை ஞாபகம் வைத்து கொள்ளாது. ஏன்னா நம்ம எது ஞாபகம் வைத்திருக்கிறோமோ அது ரிலேட்டடாக தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், முடிவெடுப்போம். நல்லா கவனிங்க. இது உங்கள் லைஃப்பில் ரிலேட் பண்ணி பாருங்கள். நம்ம எது ஞாபகத்தில் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் நம்ம முடிவெடுப்போம், சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சரிங்களா? எதுவுமே தெரியாமல் 0% எதுவுமே தெரியாமல் ஞாபகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் அது ஞாபகத்தில் இருக்கும், இல்லைனா இருக்காது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கிரிப்டோ ப்ராஜெக்டே ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு கிரிப்டோவில் காயின்னு சொல்லுவோம், ஷேரில் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இயர்லியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா கேட்குறீங்க. சரியா? இப்போது ஆழ்மனம் எப்போவுமே வந்து எமோஷ்னல் அட்டாச் ஆகிட்டு தான் அது மெமரியாக சேவ் ஆகும். உங்கள் எமோஷ்னல் இல்லாமல் அது மெமரியில் சேவ் ஆகாது. இது ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. எமோஷ்னல் வித் மெமரி அதுதான் வந்து சேவ் ஆகும். இன்சிடெண்ட், எமோஷ்னல் வித் இன்சிடெண்ட் அதுதான் ஆள் மனசில் சேவ் ஆகும், சப்கான்சியஸில் அதுதான் சேவ் ஆகும். எமோஷனல் இல்லாமல் மெமரி மட்டும், இன்சிடென்ட் மட்டும் நடந்தால் அது சேவ் ஆகாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா கவனிச்சுங்க. இப்போது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து இயர்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? இப்போது டெக்னிக்கல் அனலைஸும் சரி, ஃபண்டமெண்டல் அனலைஸ், இயர்லியஸ்ட் ப்ராஜெக்ட் எப்பவுமே ஃபண்டமெண்டல் அனலைஸ் தான். இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மனசு வந்து ஆள் மனசு அதாவது நம்ம நம்ப மாட்டோம். அது எதுனா நம்ம ஆள் மனசு அதை நம்பாது. அதுதான் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்றது, நம்ம ஆள் மனசு அதை நம்பாது. அப்போ அந்த ஆள் மனசு எப்போ நம்பும் அப்படின்னா, இன்னொருத்தர், ஓகேவா, இன்னொருத்தர் அதை பற்றி பேசணும். எப்போவுமே நம்ம ஆள் மனம் சேஃப் ஜோன் நோக்கி தான் போகும். நல்லா கவனிங்க. நம்ம ஆழ்மனம் எப்போவுமே சேஃப் ஜோன் நோக்கி தான் போகும். அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது சேஃப் ஜோன் தான். ஓகேவா? ரிஸ்க் ஜோன் கிடையாது. அதனால இன்னொருத்தர் வந்து அதை பற்றி பேசணும். இன்ஃப்ளூயன்சர், அவங்களுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இன்ஃப்ளூயன்சர் அதை பற்றி பேசினா அவங்க வந்து ஒரு
ஓகே இது நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இது வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம அதை நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது இவங்களுக்கு வந்து நம்ம நியூஸ் ரீடர் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? இன்னொரு விஷயம், ஒன்றை சார்ந்து இன்னொன்று. இப்போ கேட்பது எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இயர்லி ப்ராஜெக்ட் நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, அதனால அதை நம்ப மாட்டோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து மெல்ல 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 அப்ரிசியேஷன் ஆகுது, பம்ப் ஆகுது, மேலே போகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அட்டென்ஷன் வரும். நிறைய நியூஸ் ரீடர் அந்த ப்ராஜெக்டை பற்றி ரீட் பண்ணுவாங்க, அதாவது இன்ஃப்ளூயன்சர் அந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அட்டென்ஷன் அதிகமாகும். அதிகமாக என்ன ஆகும்னா ஆள் மனசு, ஏன்னா ஒன்றே ஒன்று சார்ந்துருது. அதாவது ஒரு நியூஸ் ரீடர் மட்டும் கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இன்னொருத்தர், அது மாதிரி இன்னொருத்தர், அவர் ஒன்றே ஒன்று சார்ந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா உங்களுடைய எமோஷனலோட அட்டாச் ஆகும்போது ஓகே இது வந்து நம்பிக்கை வரும். அப்போதான் எமோஷனல் அட்டாச் ஆகும்போது தான் நம்பிக்கை வரும். ஸோ இந்த நம்பிக்கை வரும் பொழுது தான் அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா என்று ஆழ்மனம் முடிவெடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதனால தான் ஆள் மனசும் முடிவெடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. ஏன்னா எமோஷன் கண்ட்ரோல் வரணும், எமோஷன் அட்டாச் வரணும், இன்னும் ஒன்று சார்ந்து இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் ஆள் மனசு முடிவெடுக்கும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம வாங்குவோம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரே டைமில் எல்லா விஷயமும் நான் சொன்னேன்னா அது 20 மினிட்ஸ்க்கு மேலே போகும். அது வந்து கண்டிப்பாக ஒரு போர் அடிக்கும். ஏன்னா ஆள் மனசு வந்து ஏற்றுக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக விஷயம். சரிங்களா? அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த 2 பார்ட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாய்.